ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நான் கண்டென்ட் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டன் ஸ்டாக்ஸ்லாம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கோல்டன் ஸ்டாக்ஸ்னால் கோல்டு பற்றின ஸ்டாக்ஸை தான் நான் கோல்டன் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இது நான் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நேம் பார்த்திங்கன்னா பிசி ஜுவல்லர். ஸோ சிஒய்ன்றது கேலண்டர் இயர் 24. ஸோ அப் டு ஆகஸ்ட் வரைக்கான டேட்டா நான் கொடுத்துருக்கேன். அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் 174% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க பிசி ஜுவல்லர்ஸ். ஜனவரி 2024 பார்த்திங்கன்னா 47 rupees per ஷேர் தான் வந்திருக்காங்க. ஸோ 52 வீக் ஹை இந்த மாதம் 10th செப்டம்பரில் 135 வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி 13th செப்டம்பர் இவங்களோட வேல்யூ பார்த்திங்கன்னா 140.86 per ஷேர். ஸோ ப்ரமோட்டர்ஸோட பிளெட்ஜ் எதுவுமே இல்லை. இந்த ஷேரில் ப்ரமோட்டர்ஸ் எதுவுமே பிளெட்ஜ் பண்ணலை, 0 nil தான். மார்ச் 2024 எஃப்ஐஐ 0.93% வச்சுருக்காங்க. ஜூன் 2024 எஃப்ஐ 2.57% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசி ஜுவல்லர்ஸ் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு என்ன கோல்டு ஸ்டாக் பார்க்க போகிறோன்னா ஸ்கை கோல்டு. இவங்க ஆகஸ்ட் வரைக்கும் இந்த வருஷத்தில் மட்டும் கேலண்டர் இயர் 24 அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் 161% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஜனவரியில் 1021 இருந்த இவங்க 52 வீக் ஹை 4th செப்டம்பர், இந்த மாதம் 4th செப்டம்பர் 2963 வரைக்கும் வந்திருக்காங்க. இன்றைக்கி 13th செப்டம்பர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2746.55 per ஷேர். ஸோ ப்ரமோட்டர்ஸ் எதுவும் ப்ளஸ் பண்ணல, 0, அதாவது nil. மார்ச் 2024 எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 0.04% தான். ஜூன் 2024 எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 0.08%. தென் ராதிகா ஜுவல் டெக். இவங்க அப் டு ஆகஸ்ட் கேலண்டர் இயர் வரைக்கும், கேலண்டர் இயர் 24 வரைக்கும் 159% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஜனவரி 2024 45 rupees இருந்த இவங்க 52 வீக் ஹை 10th செப்டம்பர் எட்டியிருக்காங்க, 134 per ஷேராக. ஸோ இன்றைக்கி 13th செப்டம்பரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 127.57 இருக்குது வேல்யூ. ப்ரமோட்டர் எதையும் ப்ளஸ் பண்ணல, 0 தான், nil. இவங்களோட ஹோல்டிங் மார்ச் 2024 0.08% எஃப்ஐ வச்சுருக்காங்க. ஜூன் 2024 அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, 0.08%. அடுத்தது மோட்டிசன் ஜுவல்லர்ஸ். ஸோ கேலண்டர் இயர் 2024 அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 145%. ஜனவரி 24 96 rupees இருந்தவங்க 12th செப்டம்பரில் 254 வரைக்கும் வந்திருக்காங்க. இன்றைக்கி 13th செப்டம்பர் எவ்வளோ இருக்காங்கன்னா அவங்க 52 வீக் ஹையும் பிரேக் பண்ணி 217 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. ப்ரமோட்டர் எதுவும் ப்ளஸ் பண்ணல, 0. எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 3.89% இருந்தது. ஜூன் 2024 0.07% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ட்ரிபோனவந்தாஸ் பீம்ஜி ஜவாரி. அந்த ஸ்டாக் அப் டு ஆகஸ்ட் கேலண்டர் 2024 110% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஜனவரி 2024 128 இருந்த இவங்க 52 வீக் ஹை 10th செப்டம்பர், இந்த மாதம் 10th செப்டம்பர் ரீச் ஆகிருக்காங்க, 285. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணி 13th செப்டம்பர் இன்றைக்கி 327 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் எதுவும் ப்ளஸ் பண்ணல, nil தான். மார்ச் 24 1.02% இருந்த எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் ஜூன் 2024 0.76 கம்மி பண்ணியிருக்காங்க. கோல்டியம் இன்டர்நேஷ்னல் அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் 102% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஜனவரி 2024 170 இருந்தவங்க 52 வீக் ஹை 9th செப்டம்பர் ரீச் ஆகிருக்காங்க, 363. அதையும் இப்போ பிரேக் பண்ணி இன்றைக்கி 13th செப்டம்பர் 387 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் எதுவும் ப்ளஸ் பண்ணல. மார்ச் 24 எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 0.07%. ஜூன் 2024 எஃப்ஐயோட ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 0.16%. அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் 85% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஜனவரி 2024 354 இருந்த இவங்க 52 வீக் ஹையை எஸ்டர்டே 12th செப்டம்பர் நேற்றுக்கு தான் ரீச் ஆகிருக்காங்க, 694. இன்றைக்கி 13th செப்டம்பர் பார்த்திங்கன்னா 52 வீக் ஹையும் பிரேக் பண்ணி 717 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ப்ரமோட்டர் எதுவும் ப்ளஸ் பண்ணல.
ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 எஃப்ஐஐ 21.10% வச்சுருக்காங்க. ஜூன் 2024 எஃப்ஐஐ மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 21.19%. அண்ட் தென் சென்கோ கோல்டு அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் 75% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஜான்வரி 2024 696 பர் ஷேர்னு இருந்தவங்க 11th செப்டம்பர் டே பிஃபோர் எஸ்டர்டே தான் 1269.52 வீக் ஹையை ரீச் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 13th செப்டம்பர் பார்த்திங்கன்னா 1252 பர் ஷேர்னு க்ளோஸ் ஆகிருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் எதுவும் ப்ளெஜ் பண்ணலை. மார்ச் 2024 14.02% எஃப்ஐ ஹோல்டிங் இருந்தது. ஜூன் 2024 எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் அப்படியே பாதி நியர் டு 50 கம்மியாக இருக்குது 7.72%. அண்ட் தென் தங்கமணி ஜுவல்லரி அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் 42% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஜான்வரி 2024 1490. ஸோ 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 2392 4th செப்டம்பர் ரீச் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 13th செப்டம்பர் எப்படி க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னா 2253ன்னு க்ளோஸ் ஆகிருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் எதுவும் ப்ளஸ் பண்ணலை. எஃப்ஐஸ் மார்ச்லேருந்து ஜூன் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 0.10%. ரெனாசன்ஸ் குளோபல் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஜான்வரி 2024 103ல் இருந்தவங்க 52 வீக் ஹை 146 22nd ஃபிப்ரவரியே ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி 13th செப்டம்பர் அதுக்கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க 145ன்னு. ப்ரமோட்டர் எதுவும் ப்ளஸ் பண்ணலை. அதேமாரி எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் வந்து மார்ச்சில் டு ஜூன் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகிருக்கு 0.92%லேருந்து 0.46% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்லாம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏசிஇ ஈக்விட்டின்றவங்க கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.